தந்தையும் தாயுமான பரம்பொருளே, இறைவா, இவ்வுலக வரலாற்றினுள் உம்முடைய அற்புதமான மீட்பு பணியை கொல்வதா மலை மேற்கில் நீ நிகழ்த்திய தியாக வேள்வியை மீண்டும் உடுவில் மகளிர் பாடசாலையுடைய பிள்ளைகள் இவ்வாண்டில் நினைவு கூற அவ்வுயிர்ப்பின் உன்னத செய்தியை மீண்டும் அறிவிக்க தங்களை தயார்படுத்தி இருக்கிறார்கள். இறை தந்தையே, கல்வாரிக்கு போகலாம் வாரீர் என்ற உன்னத செய்தியில் எங்களையும் இக்குழந்தைகள் உம்முடைய தியாக வேள்வியின் மூலமாய் நமக்களித்த மீட்பை அறிவிக்க காத்திருக்கிறார்கள். இச்சிறப்பு மிக்க நிகழ்வில் பங்கேற்கின்ற பிள்ளைகள் தம்முடைய பாடல்களினால், அபிநயங்களினால், நடனத்தினால், பேச்சுக்களினால், இசைகளினால் தமது ஆற்றலை மட்டுமல்ல ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பின் உன்னதமான செய்தியை மீண்டும் உலகறைய செய்ய இருக்கிறார்கள். இந்த நேரம் முழுவதும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ள இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர், மாணாக்கர் அனைவரும் உம்மால் உம்முடைய அருமையான வீட்டில் பங்கு கொள்ள இந்நிகழ்வு அவர்கள் மனதை ஆழமாக ஊடுருவி செல்ல திருமையாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படி தந்தை, மைந்தன், தூய ஆவியரது திருப்பேரில் மன்றாடுகிறோம் பரமபிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோம்.
உண்டாக்கி சிதறிய மானிடரை கூட்டியணைத்து பிடித்தீர்த்து உயிர்ப்பித்து வாழ்வு நல்கி அதிகாரத்தின் கால்களின் அடியில் நெளிந்து வாழ்ந்த நாதியற்ற மக்களின் இவராயிருந்து நின்ற போது சீடராய் வந்தவர், நண்பராய் சேர்ந்தவர், கைக்கூலியானால் 30 வெள்ளி காசு
மதிக்கவில்லை. நமது துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்று. ஆனால் அவர் நம் தீச்செயலுக்காய் நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். நம் தீச்செயலை ஆண்டவர் அவர் மேல் சுமத்தினார். அடிப்பதற்கு எடுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் உரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் வாயை திறவாதிருந்தார். நமது குற்றங்களை முன்னிட்டு கொள்வதா மேட்டில் கொலையுண்டார். நமது குற்றங்களை முன்னிட்டு கொள்வதா மேட்டில் கொலையுண்டார். சித்தம் ஏற்றுக்கொண்ட
எல்லாம் நிறைவேற்றும். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இறை மகனாய் பார்மிக்க வந்தவரை பாதகர் நம் பழி தீர்க்க காரி உமிழ்ந்தோம், கசையடி கொடுத்தோம், சிரசினில் முள்முடி சூட்டினோம், கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவினோம். கொல்கொதா மாட்டில் கள்வர்கள் நடுவில் பெருமளி பரிகாசம் செய்து சிலுவை கழுமரமேற்றினோம். இறை மகனோ, பிதாவே, இவர்களை மன்னியும் என்ற ஒற்றை வார்த்தையில் கொடிய சிலுவை மரணத்தை மீட்பின் தியாக வாழ்வியாய் மாற்றினார். வாரில் கல்வாரிக்கு போவோம், தூய இரத்தத்தால் தினம் நனைவோம். வாரில் கல்வாரிக்கு போவோம், தூய இரத்தத்தால் தினம் நனைவோம். கல்வாரி